அஜித் சாருடைய ஏகே 63 திரைப்படமாக குட் பேட் அக்லி உருவாகிறது. பிரபல தெலுங்கு தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிக்க தன்னுடைய தீவிர ரசிகரான ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ஏகே அவர்கள் நடிக்க இருப்பதும், இதனால இந்த திரைப்படம் மீது எதிர்பார்ப்பு ரசிகர்களுடைய மத்தியில வேற லெவலிலுமே இருந்து வருகிறது. ஒரு தரமான ஃபேன்பாய் சம்பவமாக குட் பேட் அக்லி திரைப்படம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்டு, அதாவது த்ரிஷா நயன்தாரா படத்தின் வாயிலாக கோலிவுட் திரையுலகில் இயக்குநராக அறிமுகமானவர் தான் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள். இதற்கு அடுத்தபடியாக அடுத்தடுத்து இவர் இயக்கிய திரைப்படங்கள் பெரிய அளவில் வரவேற்பை பெறாத நிலையில நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தில் அஜித் சாருடன் இணைந்து நடித்திருக்காரு. அப்பொழுது ஏகே அவர்களுடன் நெருக்கமாக பழகும் வாய்ப்பு கிடைத்ததற்கு இதற்கு அடுத்தபடியாக தற்பொழுது அஜித் சாரியை இயக்கும் வாய்ப்பு இவருக்குமே கிடைத்து வந்திருக்கு. குட் பேட் அக்லி திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில தற்பொழுது இந்த படத்துடைய ரிலீஸ் தள்ளி போக இருப்பதாக ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதாவது குட் பேட் அக்லி ஏப்ரல் மாதத்தில் வெளியாகும் என கூறப்பட்டு, அதே சமயத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய கோலி திரைப்படம் வெளியாக இருப்பதால இரண்டு திரைப்படங்களும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. பேட்டன் விசுவாசம் படத்திற்கு பிறகு சூப்பர் ஸ்டார் படங்கள் மோதிருப்பதால் ரசிகர்கள் மத்தியில உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு எழுந்து வந்திருக்கு. இதற்கிடையில தான் அஜித் சாருடைய விடாமுயற்சி திரைப்படம் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என பத்திரிகையாளர் வலைபேச்சு பிஸ்மி அவர்களுமே தெரிவித்துள்ளார். இந்த திரைப்படம் தீபாவளிக்கு வெளியாகும் என கூறப்பட்ட நிலையில தற்பொழுது அடுத்த ஆண்டு பொங்கல் வரை ரிலீஸ் தள்ளி போயிருக்கா. மகிழ் திருமேனி இயக்கத்தில் ஆக்ஷன் ஜானரில் உருவாகும் விடாமுயற்சி படத்துடைய முழு படப்பிடிப்பு சமீபத்தில் நிறைவடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, இது போன்ற அஜித் சார் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டையான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.